கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இப்ப ஒண்ணு சமையல் புஸ்தகத்துல எந்த அதிகாரத்துல இருக்கோம் இருக்கா ஞாபகம் இருக்கா? 16 கேட்கல. 16. 16 முடிச்சு 17க்கு வந்துட்டோம். சரிங்களா? 17வது அதிகாரத்துல ஆஹ், நம்ம பார்க்குறோம் கோலியாத்துடைய கதையை பார்த்தோம். கோலியாத் வந்து ஒரு பெலிஸ்திய போர் வீரன். பெலிஸ்தியருக்காக சண்டை போட்டான்னு சொல்லி கோலியாத்துடைய ஹிஸ்டரியை படித்தோம். நேற்று அவங்களுடைய வயது படித்தோம். சவுலுக்கும் தாவீதுக்கும் ஜோனத்தானுக்குள்ள வயதை படிச்சோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த 17வது அதிகாரத்துல ஒரு 3 வகையான கூட்டத்தை என்ன செய்ய போறோம்னா படிக்க போறோம் தனித்தனியா. ஒண்ணு, இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள்னா வெறும் இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள், சவுல் ராஜா, அவனுடைய மகன் யோனத்தான், இந்த 3 பேர் ஒரு கூட்டம். அடுத்தது பெலிஸ்தியர்களும் கோலியாத்தும் ஒரு கூட்டம். இன்னொன்னு, தாவீதுடைய பிரதர்ஸ், அவங்க ஒரு கூட்டம். இவங்களை தனித்தனியா என்ன செய்ய போறோம்னா நம்ம படிக்க போறோம். இன்னைக்கு நம்ம படிக்க போறது இஸ்ரேல் ஜனங்களை பத்தி. இஸ்ரேல் ஜனங்களை பத்தி படிக்கணும் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தன்னுடைய சொந்த ஜனமாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நிறைய ப்ரிவிலேஜஸ் கொடுத்து, மற்ற ஜனங்களுக்கு கொடுக்காத அளவுக்கு அவங்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்து, அவங்கள எகிப்துல இருந்து மீட்டு கொண்டு வந்து, யோசித்து பாருங்க, வேற ஏதாவது ஜனங்களை தேவன் அடிமைத்தனத்தை மீட்டு கொண்டு வந்து வெளியில விட்டு அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்து அப்படி உட்கார வச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தா யாருக்கும் அப்படி செய்யல. இந்த ஜனங்களுக்கு அவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு கொடுத்தாரு. அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யம், அவங்களுக்குன்னு ஒரு இடம், யாரோ இருந்த இடம், கானான் தேசம், பாலும் தேனும் ஒரு தேசம், அதை பிடுங்கி இவங்களுக்கு கையில கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் தான் இந்த ஜனங்கள். அவங்களை எதிர்த்து யார் வந்தாலும் சரி, இல்ல இவங்க யாரை எதிர்த்து போனாலும் சரி, தேவன் அவங்க கூட வந்து சண்டை போட்டாரு. நிறைய இடத்துல நம்ம கவனிச்சிருப்போம், அவங்க சும்மா இருந்தாங்க, தேவன் அவங்களுக்காக சண்டை போட்டார். சொல்றாரு, நீங்க சும்மா இருப்பீங்க, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்களை நம்ம கேட்டிருக்கோம். இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுத்த வசனங்கள். அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ எல்லா இடத்துலையும் தேவன் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தாரு. தேவனை நம்பி உள்ள போகும்போதெல்லாம் இன்னும் அதிகமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆஹ், வசனங்களை கொடுக்குறாரு. வாசிங்களேன், ஏசாயா 44:21 வாசிங்களேன். எப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏசாயா 44:21. யாக்கோபே, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என் தாசன் அப்படின்னு சொல்லி அங்க பேசுறாரு. அப்புறம் இன்னொரு ஏசாயா 49:16 பாருங்களேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. இப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை எப்படி அப்படின்னு சொன்னா, தேவனுடைய உள்ளங்கையில வரைஞ்சிருக்காரு. உள்ளங்கையில வச்சிருக்கா எப்பவும் பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு இது. அப்போ உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிற இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனை பறிச்சு பார்ப்பாங்க, அடி வாங்குவாங்க, தேவனுக்கு விரோதமா போவாங்க. தேவன் அவங்களுக்கு விரோதமா இன்னொரு கொடுத்த எழுப்புவாரு. அவங்க தேவன்கிட்ட முறையிடுவாங்க. தேவன் உடனே அவங்களுக்கு உதவி செய்வார். ஆனா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மாறி 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 போயிட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஆனாலும் தேவன் அவங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்னன்னா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன் உள்ளங்கையில ஒன்று வரைச்சிருக்கேன், எப்பவுமே உனக்கு நான் சகாயம் செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவன் அங்க வச்சிருக்காரு. ஒரே காரணம் தான். ஏசாயா சொல்றாரு, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ தேவனுடைய துதியை பாடிட்டு தேவனுடைய மகிமையை சொல்லிட்டு நம்ம பாடல்களை படிச்சோம். வெறும் பாடல்கள் அப்படின்னு சொன்னா ரட்சிப்பின் செய்தியை சொல்றது அப்படின்னு சொல்லி, இவர்கள் தங்கள் படிச்ச, தங்கள் கற்றுக்கொண்ட, தங்கள் அனுபவிச்ச ரட்சிப்பை வெளியில சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய எண்ணம். இப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஒண்ணு சாமுவேல்ல கொஞ்ச தூரம் கொஞ்ச நாள் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ராஜா வேணும்னு கேட்ட உடனே
சாமுவேல் ரொம்ப மன வருத்தப்பட்டாரு. சாமுவேலோட தேவன் மன வருத்தப்பட்டாரு. தேவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, அவங்க உன்னை தள்ளல, என்ன தள்ளிட்டாங்க. கவனிச்சுக்கோங்க, ராஜாவுடைய ஆட்சின்னா ஒரு மனுஷன் தான் சுயமா யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு ஆட்சி. ஆனா தேவனுடைய ஆட்சினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் தேவன்கிட்ட கேட்டு 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 செய்யற விஷயம். அப்போ அந்த தேசத்துக்கு முழுக்க ஆலோசனை கர்த்தராகவும் அவங்கள பாதுகாக்கிறவராகவும் அவங்கள வழிநடத்துறவராகவும் இருந்த தேவனை இவங்க தள்ளிட்டு எங்களுக்கு ஒரு மனுஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த ராஜாவையும் தேவன் கொடுத்தாரு. அவரும் ஒரு சில நேரங்கள்ல வெற்றியை பெற்று கொடுத்தாரு. அந்த இப்போ கூடியிருக்காங்க சோக்கோ அப்படிங்கிற இடத்துல கூடியிருப்பாங்க. இதுல இருந்து கொஞ்ச தூரம் 5 கிலோமீட்டர் தள்ளி தான் இன்னொரு இடம் இருக்குது. அங்கதான் முதல் முதலாக இந்த சவுல் ராஜா வெற்றி பெற்று ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தின ஒரு இடம் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க இருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு பெரிய நல்ல வெற்றி கிடைச்சிருக்குது, ஒரு சந்தோஷமான நினைவு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஊர் பக்கத்துல போகும்போது கூட நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். ஆனா இங்க பாக்குறோம், அஹ், இந்த சம்பவத்துல 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. ஆனா அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். 1 சாமுவேல் 17:10 வாசிங்களேன். பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். இஸ்ரவேலின் சேனைகளை நிந்திக்கிறான். நிந்திக்கிறான்னா கேவலமா பேசுறான், திட்டுறான். இந்த சேனை எல்லாம் என்ன செய்யுது? பயப்பட்டாங்க, கலங்கி. பயந்து பின்னாடி ஓடி போய் உட்கார்ந்துருக்காங்க. அவனை பார்த்த உடனே அவன் முகத்துக்கு விலகி ஓடினார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. ஒரு இஸ்ரவேல் சேனையே ஒருத்தர் நிந்திச்சிட்டு இருக்கா, இவங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, 1 சாமுவேல் 17:45 பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இப்போ தாவீது சொல்றாரு, அவன் இஸ்ரவேல் சேனைகளுடைய இராணுவங்களுடைய தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தை கூட என்ன செஞ்சான்? நிந்திக்கிறான். சரி, இது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ராஜாவையும் சேர்த்தா செஞ்சிருக்கணும், அங்க நிந்திச்சிருக்கணும். அந்த இஸ்ரேல் ஆர்மியை நிந்திக்கிறான் அப்படின்னா அந்த ராஜாவை நிந்திக்கிறது தான். அந்த இஸ்ரேல் தேவனை நிந்திக்கிறது. ஒரு சேனை போய் சண்டை போடுறதுக்கு நிக்கிற இடத்துல ஒருத்தர் இவங்களை ரொம்ப அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஒருத்தர் கூட தைரியமா எஞ்சி போய் செய்யல, அங்க சண்டை போடுறதுக்கு ரெடியா இல்லை. அடுத்தது பாருங்களேன், இவங்களுக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி 17:25 அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ? அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். ஒரு ஆளு நிந்திக்கிறாரு, நிந்திக்கிறவனை கொன்னுட்டீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு பரிசு கொடுக்கப்படும். எவ்வளவு பெரிய பரிசு கொடுக்கப்படும். யாராவது முயற்சி பண்ணாங்களான்னு சொல்லி பார்த்தா ஒருத்தர் முயற்சி பண்ணல. சரி, இவங்கள்ட்ட வீரர்கள் இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா வீரர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் என்ன செய்யல, முயற்சி பண்ணல. அவ்வளவு பெரிய வீரர்கள் அப்ளேயர் இருக்காரு, ஆனா முயற்சி பண்ணல. என்ன காரியம்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் பிரைஸ் பண்ணிய யோசிச்சு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவனை கொண்டுட்டா இவ்வளவு பெரிய கொடுப்பாராம், இவனை கொண்டுட்டா இவ்வளவு பெரிய கொடுப்பாராம், நீ வேணா ட்ரை பண்ணு. அப்படிதான் நாங்க பேச்சு இருந்துச்சு. தாவீது போய் கேட்கிறாரு, ஆமா அவ்வளவு கொடுப்பாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். இவங்க என்ன பேசிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, இவனை எப்படி ஜெயிக்கிறது, எப்படி அந்த பிரைஸ் பண்ணி வாங்குறதுன்னு சொல்லி பேசியிருக்கணும். ஆனா இவங்க பேசுறதெல்லாம் யாரு ஜெயிக்கிறானோ அவனுக்கு கொடுப்பாங்க.
இப்போ இவங்க போய் சண்டை போடுறதுக்கோ இவங்க போய் ஜெயிக்கிறதுக்கோ யோசிக்கல. யாராவது ஜெயிச்சா அவனுக்கு கொடுப்பாங்கப்பா, நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி அதை தான் காமிக்கிறாங்க. இன்னும் 11ஆவது வசனத்தை வாசிங்களேன். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளையும் கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். எல்லாரும் பயப்படுறாங்க, சவுலும் சேர்த்து பயப்படுறாரு. அவனை தைரியப்படுத்துறதுக்கு அந்த இடத்துல இல்லாம இருந்துச்சான்னு பார்த்தா பக்கத்திலேயே தான் இருக்குது அவன் பலி செலுத்தின இடம். அங்க போய் அவங்க பலி செலுத்தி மறுபடியும் ஆண்டவரேன்னு கெஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க பயப்படுறாங்க. அவன் மட்டும் பயப்படுறான்னு சொல்லி பார்த்தா அவங்க கூட இந்த இஸ்ரவேலர்களும் பயப்படுறாங்க. சரி, இதுக்கு இடையில இன்னொருத்தர் இடையில இருக்காரு, யோனத்தான் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன, யோனத்தானை பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன வயசுலயே போறாரு, ஒரு பெரிய சேனைக்குள்ள நுழையிறாரு, பெரிய வெற்றியை கொண்டு வர்றாரு. பெரிய வெற்றின்னு அவ்வளவு பெரிய வெற்றி, ஒரு படையால செய்ய முடியாத அவருடைய ஆயுத தரிமா சேர்ந்து மட்டுமே செஞ்சு முடிச்சிடுறாங்க. அவ்வளவு பெரிய வெற்றி. அவ்வளவு பேரை கொண்ட யோனத்தானுக்கு இந்த ஒரு பெலிஸ்தீனை கொள்றதுக்கு முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தா யோனத்தானும் பின்தங்கி போயிருக்காரு. அவங்க எல்லாத்துக்குள்ளயும் பயம் இருந்துச்சு. 2 தீமோத்தேயு 1:7 சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப இங்க சவுலுக்கும் இஸ்ரவேலருக்கும் தேவன் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா இவங்க பயப்படுறாங்க. அப்ப என்ன ஆவி உள்ள இருக்குது? பயப்படுற ஆவியை கொடுக்கல தேவன் அப்படின்னு சொன்னா பயப்படுற ஆவியை கொடுத்தது யாரு? சாத்தா கொடுக்குறான். அப்போ பயப்படுற ஆவிய அவங்க பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு தைரியம் போயிருச்சு, அன்பு போயிருச்சு, தெளிந்த புத்தி போயிருச்சு, ஜெயிக்கணுங்கிற எண்ணம் போயிருச்சு. யோனத்தான் பெரிய வெற்றிகளை கொடுத்த யோனத்தானுக்கும் அங்க பயம் இருக்குது. அவன் ஏன் அப்படி போனான்னு சொல்லி தெரியல. கடைசி வரைக்கும் அவன் தேவனோடு கூட இருந்த ஒரு பையன் மனுஷன், அந்த மனுஷனும் அந்த போர்ல முன்னாடி வந்து நிக்கல. கவனிச்சுக்கோங்க, இவர்கள் தேவன் பின்னாடி இருக்கும்போது தேவன் அவர்களை வழிநடத்தினாரு, எதுக்கும் பயப்படாம போனாங்க. அங்க லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க, கடற்கரை மனத்தனையான பேர் இருப்பாங்க, 300 பேர் போய் ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. இவங்க லட்சக்கணக்கான பேர் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பயந்துகிட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தா ராத்திரி அவ்வளவு பேர் செத்து போயிடுவாங்க. ஒரு தூதன் போய் கொண்டு போட்டு வருவான். ஆனா இங்க ஒரு பெலிஸ்தீனை கொல்றதுக்கு அவ்வளவு பேரும் பயப்படுறாங்க. காரணம் அந்த ராஜா. நம்ம யாரை தேர்ந்தெடுத்து எனக்கு தலைவன் சொல்லி நிப்பாட்டுறோமோ அந்த தலைவனோட இம்பாக்ட் நம்மள்ட்ட என்ன செய்யும் இருக்கும். இன்னைக்கு சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் தலைவர்னு சொல்லி இருப்பாங்க. நான் ஒரு யூடியூப்ல பார்க்கும்போது அவர் தலைவருடைய அந்த இமேஜுக்கு அவர் நடிச்ச படங்கள்ல வர்ற ஒவ்வொரு கேரக்டருக்கும் தங்களை மேக்கப் போட்டு அப்படியே வந்து நிக்கிறாங்க. அவ்வளவு இது. ஒரு சிலர் பச்சை குத்தி வச்சிருக்காங்க, ஒரு சிலர் முடியல பின்னாடி அவருடைய இதை வரைஞ்சு வச்சிருக்காங்க, என்னெல்லாமோ பண்றாங்க. ஒரு தலைவருடைய இம்பாக்ட் அவ்வளவு பெருசா இருக்கும். உங்களுக்கு எனக்கும் யார் தலைவரா இருக்கிறா? நீங்கள் நானும் யார தலைவரா வச்சிருக்கோம்? நம்முடைய சபையுடைய வரலாறுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா தேவன் இந்த சபையை வழிநடத்தினார். ஆமாங்க, ஒரு இடம் வாங்கினாலும் தேவன் வழிநடத்தினாரு, ஒரு செய்தியை சொல்லணும்னு சொல்லி வருத்தாரு, அறிவிப்புக்கு வழிநடத்தினார், எப்பலாமோ செஞ்சார் தேவன். இந்த சபை தேவனால் வழிநடத்தப்பட்ட சபை. திடீர்னு என்ன செஞ்சோம்னா, இல்ல எங்களை ஆளுகிறதுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்டோம். உடனே ராஜாவும் அங்க ஏற்படுத்தப்பட்டார். ஆனா நம்ம சொல்லிடுவோம் தேவன் கொடுத்தார். ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கும் போதும் சொல்லுவோம் தேவன் இந்த ராஜாவை கொடுத்தார். உண்மையில தேவனா கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையில தேவன் கொடுக்கலங்க, தேவன் அனுமதிக்கிறார். சரி, தேவன் கொடுத்தாருன்னு சொல்லி எடுத்த உடனே அதுவும் சவுல் ராஜா முதல்ல ஆரம்பத்துல பெருசா இருக்கும், அப்புறம் சவுல் ராஜா போல ராஜாக்கள் மாறுறாங்க. ராஜாக்கள் மாறும்போது இந்த சபை நிறைய நேரத்துல நிந்திக்கப்படுது. யூடியூப்ல நிறைய வருது. இந்த சபையுடைய
நிந்தனைகள், இந்த சபையை பேசுற பேச்சுக்கள் யூடியூப்ல அவ்வளவு வருது. எதிர்த்து கேட்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை. இந்த சபையோட கொள்கைகளை நிந்திச்சு நிறைய யூடியூப்ஸ் போடுறாங்க. எதிர்த்து சொல்றதுக்கு பெருசா ஆட்கள் இல்லை, யாரோ 1-2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்முடைய கொள்கை, நம்ம பரப்புன கொள்கை, நம்மளுடைய ஆஹ், நம்பிக்கை, இதை குறிச்சு கேள்வி கேட்கறாங்க. அவனுக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? பிரைஸ் மணியை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஜெயங்கொள்கிறான் எவனோ அவனுக்கு ஜீவகுணத்தை தேவன் கொடுக்க போறார். வெற்றியுள்ள வாழ்க்கை ஓடுங்க, ஓட்டத்தை முடிங்க. ஏங்க, ஓட்டத்தை நானும் தான் முடிக்கணுங்க, நானும் தான் அந்த ஜீவகிரத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆனா இவருடைய பேச்சு முழுக்க எப்படி இருக்குன்னா, நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க. யாராவது வந்து இந்த சுவிசேஷ வேலையை செய்யுங்க, ஊக்கப்படுத்துவோம், நல்லா பேசுவோம். ஆனா செய்ய வேண்டியது என்னன்னா, நாம் போராட வேண்டிய இடத்துல அடுத்தவங்களை போராட வைக்கிறோம். ஒருவேளை விசுவாசம் உள்ள யோனத்தான்கள் நிறைய பேர் இங்க இருப்பாங்க. பெரிய பெரிய வெற்றிகளை கொண்ட யோனத்தான்கள் சபையில இருப்பாங்க. ஆனா எப்போ ராஜாவுக்கு பின்னாடி போறாங்களோ அப்போ அவர்களும் என்ன செய்ய முடியாது, வெற்றியை கொடுக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் எங்க போயிருக்காங்க அப்படின்னா, ஊரை விட்டு வெளியில ஒரு இடத்துல வந்து சண்டை போடுறதுக்காக உட்காந்துருக்காங்க. இவங்க இந்த பக்கமும் பெல்சேர் அந்த பக்கமும் உட்காந்துருக்காங்க. எத்தனை நாள் உட்காந்துருந்தாங்கன்னா 40 நாள் உட்காந்துருந்தாங்க. 1-2 நாள்ல 40 நாள். 40 நாளும் அவங்க சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? தாவீது போல யாராவது ஒருத்தர் வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்து தெரிஞ்சுவாங்க, கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அங்க ஹோட்டல்ஸ் கிடையாது. உட்காந்து சமையல் பண்றதுக்கு பெரிய பெரிய பாத்திரம் வச்சு சமையல் பண்ணாங்களான்னு சொல்லி தெரியாது. ஆனா வீட்டுல இருந்து செய்யும் சாப்பாடு வரும். சரி, காலை கடன்களை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? அத்தனை போர் வீரர்களும் தூங்குறதுக்கு எங்க தூங்கி இருப்பாங்க? வெளியில போய் தூங்க முடியாது. வீட்டுல போய் தூங்கிட்டு நாளைக்கு காலைல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது? வேலைக்காக போறாங்க, அங்க உட்காந்துருப்பாங்க. இவ்வளவு எக்ஸ்பென்ஸுக்கு மத்தியிலையும் அவங்க சும்மா உட்காந்துருக்காங்க, சண்டை போடாம. யோசிங்க, நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு 50 பேரை 40 பேரை ஹையர் பண்றீங்க. அந்த 40 பேரும் நிறைய நேரம் இல்ல, வெள்ளை அடிக்கிற வீட்டுக்கு எத்தனை பேர் பெயிண்ட் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி தெரியாது. நான்லாம் கூப்பிடும்போது என்ன பண்ணிருவேன், கடைக்கு பெயிண்ட் பண்ணும்போது கூப்பிட்டுருக்கேன். வருவாங்க, காலையில 10 மணிக்கு வருவாங்க. அந்த பெயிண்ட் எல்லாம் கலக்கி அதை டப்பால மாத்தி ஒரு இடத்த கொடுக்கறதுக்குள்ள நினைச்சிருன்னா 10 நாள் முடிஞ்சு போயிடும். 11 மணி ஆயிடும். 12 வரைக்கும் அடிப்பாங்க, அப்படியே விட்டுருவாங்க. இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு 2 வரைக்கும் படுத்திருப்பாங்க அந்த இடத்துலயே. கரெக்டா 5 மணி ஆகும், எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சு வெளில போயிடுவாங்க. காசு கொடுக்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு நாள்ல இத்தனை மணி நேரம் தான் வேலை செய்யறாங்க, காசு வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி. இங்க அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் மத்தியிலையும் சண்டை போடாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது. எங்கேயோ ரோட்ல காட்டுல தூங்கிக்கிட்டு, காட்டுல போய் எல்லா இயற்கை உபாதைகளையும் பார்த்துட்டு, அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி இருந்துச்சா குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்துச்சான்னு சொல்லி தெரியாது. ஆனாலும் அங்க இருந்து எந்த சண்டையும் போடலங்க. நீங்கள் நானும் சண்டை போடுற இடத்துல இருக்கிறோமா? சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமா? வெளிப்படுத்தல் 12:7 வரைக்கும் வாசிங்களேன். வெளிப்படுத்தல் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் 12 வசனத்தினாலும் அவனை வாசிங்களா? ஜெயித்தார். எத்தனை? 12.
ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களை கழிவுறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ! பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஏற்கனவே வானத்துல யுத்தம் உண்டாச்சு. அந்த யுத்தத்துல வலுசற்பம் தோத்து போச்சு. அங்கதானே சண்டை நடந்துச்சு. நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா அது மாறிடுச்சு. இப்போ கீழே இறங்கி வந்து 12வது வருஷத்துல சொல்லிருச்சு பூமிக்கு வந்துருச்சு. சரி, பூமிக்கு வந்தா என்ன? அப்பதான் சொல்றது, அதுல குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ. இப்போ நம்ம சண்டை போடுற நிலைமையில இருக்கிறோமான்னு சொன்னா நிச்சயமா சண்டை போட்டே ஆகணும். சண்டை போட்டே ஆகணுங்கிற நிலைமையில இருக்கும்போது நீங்க சண்டை போடுறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க, சும்மா உட்காந்துருக்கோம். எதை எப்படி சும்மா உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னா பெரிய எக்ஸ்பென்ஸ். பரலோக சண்டை போட்டு ஜெயிக்கலைனாலும் சரி பரலோகத்துக்கு போக முடியாது, சண்டை போடலைனாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ சண்டை போட்டே ஆகணும் நிலைமையில இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம். உன்கிட்ட போய் சண்டை போடுறதா, இவ்வளவு பெரிய ஆளு. இந்த பயம் கண்டிப்பா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. எனக்கு தெரியும் ஜெயிச்சா மட்டும் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஜெயங்கொள்கிறவன் எவனோ ஜெயங்கொள்கிறவன் எவனோ சொல்லி வெளிப்படுத்த அவ்வளவு சொல்லி இருக்குது. அப்போ ஜெயிச்சா மட்டும் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஜெயிக்கணும்னா நான் சண்டை போட்டே ஆகணும். அவங்க பேசிட்டே இருக்காங்க, இவங்கெல்லாம் ஒரு ஆட்கள், இவங்கெல்லாம் சத்தியத்தை பேசதான் செய்வாங்க, இவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. அதை கேட்டுட்டு அமைதியா தான் இருப்போம். இந்த சபையில ஆவியே கிடையாது, கேட்டு அமைதியா தான் இருப்போம். இந்த சபை வெறும் பேச்சு மட்டும்தான், அமைதியா தான் இருப்போம். நிறைய நேரம் அமைதியா இருந்து இருந்து கடைசியில அவன் எவ்வளவு பேசினாலும் பரவாயில்லன்னு சொல்லி போற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம், அமைதியா உட்காந்துருக்கோம். யாரெல்லாம் பேசுறான் அப்படின்னு சொன்னா நம்மள மட்டும் இல்லைங்க, நம்மளுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த தேவன் மேலேயும் அவன் பேச ஆரம்பிச்சிடறான். ஆனாலும் நம்ம அமைதியா இருக்கிறோம். நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் சண்டை போடுறது மட்டும்தான். யார் பக்கத்துல இருந்து சண்டை போடுறோம்? நீங்க சண்டை போடாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சபையை பேசிட்டு இருக்கவனுக்கு கூட நிக்கிறோம். சண்டை போட்டிருந்தா அவனுக்கு எதிர்த்து நிக்கிறோம். பிசாசு அவனுக்கு எதிர்த்து நீங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்காக நின்று எதிர்த்து நில்லுங்க. இந்த இஸ்ரவேல் கூட்டம் தேவனை விட்டுட்டு வேற வேற ராஜா உள்ள வச்சதுனால அவங்களால சண்டை போட முடியல, அமைதியா இருந்தாங்க. இதே ஜனங்கள் தான் தேவன் சொன்னாரு ஓடி போய் சண்டை போட்டுட்டு இருந்த ஜனங்கள் இப்போ வேற ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தனா அப்படி ஆயிட்டாங்க. உங்களுக்கு எனக்கும் யார் தலைவரா இருக்கிறார்? ஒருவேளை இங்க இருக்கிற தலைவர்கள் தேவனுக்கு பிரியமானவங்களா இருக்கலாம், தேவனுக்கு ஆக சண்டை போடுற கூட்டமா இருக்கலாம், தேவனுக்காக வைராக்கியமா இருந்த கூட்டமா இருக்கலாம். ஆனா ஒருவேளை அவங்க மனுஷ ரீதியில வேற எதே யோசித்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க போய் நீட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது வரலாம் அப்படின்னு சொன்னா நீங்க போங்க. இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நாளைக்கு என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். கொஞ்சம் என்னென்ன நன்மைகள் கிடைச்சது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரே விஷயம், இன்னைக்குல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் நீங்க எதிர்த்து நினைச்சீங்க சண்டை போடுங்க. சண்டை போடுறதுக்காகவே தேவன் நம்ம செஞ்சிருக்காரு, இந்த பூமியில வச்சிருக்காரு. அமைதியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவன் நிந்திச்சு கொண்டே போயிட்டே இருப்பான். சண்டை போடுவோம், ஜெயிப்போம். தேவனுக்கு உனக்கு பெரிய வெற்றியை தருவாராக. ஆமென்.